ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்டி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்டிங் பிளான் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் முழுசாக வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து நல்ல வந்து பணம் வந்து கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட பேரில் அந்த மாதிரி தான் முதலீடு செய்வோம். இந்த ஸ்பெஷல் எஃப்டி திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரூ. 1,00,000 முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 3 ஆண்டுகளில் வந்து எவ்வளவு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்பெஷல் எஃப்டி திட்டத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு வந்து ரெப்கோ விகிதத்தை 1% வரைக்கும் குறைச்சிருக்கு. ரிசர்வ் வங்கியோட ரெப்கோ விகிதத்தை வந்து குறைச்சதன் காரணமாக அனைத்து வகையான கடன்களும் வந்து மலிவாயிடுச்சு. மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்டி போன்ற சேமிப்பு திட்டங்களோட வட்டியும் வந்து குறைஞ்சிருக்கு. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் வந்து சில தேர்ந்தெடுக்கப்பட்ட எஃப்டிகள் வந்து சிறந்த வருமானத்தை வந்து பெறுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இத்தகைய எஃப்டி திட்டத்தை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். 1,00,000 மட்டுமே டெபாசிட் செய்கிறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 22,419 நிலையான வட்டியை வந்து உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டோட மிகப்பெரிய அரசு வங்கியான எஸ்பிஐ வந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு 3.30% வந்து முதல் 7.10% வரை நிரந்தர வைப்பு தொகைக்கு வந்து வட்டி வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பிஐயில் வந்து 7 நாட்கள் முதல் 10 ஆண்டுகள் வரை நிரந்தர வைப்பு நிதியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 440 நாட்கள் சிறப்பு அமிர்த விருஷ்ட நிரந்தர வைப்பு திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, பாரத் ஸ்டேட் பேங்க் வந்து உங்களுக்கு 6.60% வட்டி விகிதத்தையும், மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.10% வட்டி விகிதத்தையும் வந்து கொடுக்குது. நாட்டோட மிகப்பெரிய அரசு வங்கியான எஸ்பிஐ வந்து 3 ஆண்டு நிரந்தர வைப்பு நிதிக்கு பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.30% வட்டி விகிதத்தையும், மூத்த குடிமக்களுக்கு 6.80% வந்து வட்டி விகிதத்தையும் கொடுக்குது. நீங்கள் ஒரு பொது குடிமகனாக இருந்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 3 வருடமாக வந்து ஒரு நிலையான ஒரு வைப்பு தொகை, அதாவது ரூ. 1,00,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1,20,626 கிடைக்குங்க. இதில் வந்து 20,626 நிலையான வட்டியும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 3 வருஷத்துக்கு வந்து நிலையான வைப்பு தொகையில் ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா, உங்களோட முதிர்வின் போது வந்து உங்களுக்கு ரூபாய் 1,22,419 கிடைக்கும். அதில் நிலையான வட்டியும் வந்து உங்களுக்கு அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்டி திட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, உத்தரவாதத்துடன் வந்து நிலையான வட்டியை வந்து நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சிறந்த எஃப்டி பிளானாக இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த எஸ்பிஐயோட ஸ்பெஷல் அந்த எஃப்டி திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக உங்களோட ஃபண்டு வந்து ஒரு இடத்துல இருக்க மாதிரியும் தோணும். அது மட்டும் இல்லாமல் அது 3 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு ஒரு க்ரோத் ரேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு வந்து உங்களில் பல பேருக்கும் பயன்படலாம் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. இதே போன்ற மேலும் மேலும் வீடியோக்களுக்கு என்னோட சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.